விஜய் சார் கூட நீங்க அழகி தமிழ் படத்துல நடிச்சிருக்கீங்க. இப்ப அவரோட பாட்டி ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ ஒரு புத்திசாலி காம்படிஷன்ல இருக்கும் நம்ம மேல, நம்ம பக்கத்துல. அது நல்லா இருக்கும். கம்பேர் தட் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆப்போசிட் பார்ட்டி நேஷனல் லெவல்ல ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியான சொல்லுது? நிறைய ஆளு ஜாயின் பண்ணி நீங்க பார்த்தாச்சா ஃபாரஸ்ட்ல இஃப் யூ வாண்ட் டு பிரிங் டவுன் அன் எலிஃபென்ட், ஒரு மட்டும் அனிமல் அட்டாக் பண்ணி அதை எலிஃபென்ட் கீழே எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சின்ன நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது எவ்வளோ ஈஸியா. ஆமா, அதான். ஸோ அவரெல்லாம் கூட்டணி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரு பெரிய இந்தியா ஒரு பெரிய குடும்பம் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கூட்டணியில இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நமக்கு ஒரு குடும்பம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம மோடிஜி கூட நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்காரு ஜி தட் இது ஃபேமிலி, ஃபுல் இந்தியா என்னோட ஃபேமிலி பாலிடிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஃபுல் இந்தியா என்னோட. நீலகிரி தொகுதியில அதிகமான பலமா நீங்க எதை பாக்குறீங்க? கண்டிப்பா பாஜக தான் வரப்போகுது. நம்ம டாக்டர் சி.எல். முருகன் கண்டிப்பா ஜெயிச்சு போறாரு, அது எனக்கு நம்பிக்கை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நான் இப்போ என்ன சொன்னேன், ஆனா அது முன்னாடி நான் இப்போ தமிழ்நாடுல இருக்கேன். இங்க பாஜக ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு, வாட்டர் கொடுத்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு. என்ன வேணும் எல்லாம் வசதி ஏற்கனவே ஓட்டிங் பண்ண முன்னாடி தான் எல்லாருக்கும் உங்க கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் 6 வருஷம் வேற ஏதாவது பார்ட்டி இங்க ரூலிங்ல இருக்கு, அவர் ஒரு மேட்டர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, எதுவுமே தரல உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து ஓட்டிங் முன்னாடி தான், ரூலிங்ல வந்து முன்னாடி தான் பிஜேபி ஏற்கனவே எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிஜேபி தான் ஜெயிச்சு போகும். அடுத்த ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி மிக வலிமையான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கடுமையாக செயல்படுதான் ஊழலை ஒழிப்புங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம், இடி ரெய்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காங்க, பறக்கும் படையில ஏகப்பட்ட படங்கள் பிடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கேட்குறோம். இடி ரெய்டு அதிகமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ அது வீட்டு ரெய்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்லதான், எல்லாம் வெளியே வரும். அந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது வந்து பிஜேபி கேண்டிடேட்டோட அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது அலிகேஷன்ஸ் இருக்கு, ப்ளேம் இருக்கு, எதுவுமே ப்ரூவ் ஆகல. நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க கச்சத்தீவு வந்து பிஜேபி பேசு பொருள் ஆக்கியிருக்காங்க. அது பிஜேபி வந்தா எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? கச்சத்தீவு மீட்கு எந்த மாதிரி கச்சத்தீவு மீட்கிறதுக்காக எந்த மாதிரி நடவடிக்கை? அதான் பேசிக் ஆக்ஷன் எல்லாருக்கும் ஏற்கனவே காமிச்சிட்டு, அப்புறம் மோடிஜி இப்பதான் புதுசா ஒரு மாசம் முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாச்சு. அப்போ என் தலைவர் என்ன சொன்னார் மோடிஜி, தட் இப்போ எலெக்ஷன்ல ரூலிங் பார்ட்டில வந்து அப்புறம் அவர் இன்னொரு ஏதாவது பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து போறாரு. ஸோ அதுக்காக தான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்புக்காக வேற ஏன்னா நான் இப்படி சொல்வேன், அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியாச்சது எல்லாம் நம்ம நலனுக்காக தான் பண்ணியாச்சு. ஸோ இது அப்புறம் கூட என்ன வரப்போறேன்னு அதை எதிர்பார்த்துட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.